ஏன்னா, இந்த 5ஆம் இடம் சொல்றது தான் சூரியன். அவர் போய் 11ல உட்கார்ந்திருக்கும்போது 5ஆம் இடமே குலதெய்வத்தோட அருள் இஷ்ட தெய்வத்தோட தான். நெறையா பேருக்கு நீங்க நம்புனாலும் சரி, நம்பாட்டியும் சரி, நீங்க வீட்ல இருந்து கிளம்பி, நீங்க உங்களோட ஆஃபீஸோ, இல்ல உங்களோட எல்லையோ போய் மிதிக்கிறதுக்குள்ளாடி முருகனோட வேல் உங்க கண்ணு முன்னாடி படுங்க. எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த மாசம் உங்களுக்கு அது நடக்கும். முருகன் உங்களோடயே இருக்க போறார். உங்க கூட சேர்ந்து பயணிக்க போறார். பத்தாததுக்கு உங்க குலதெய்வமும் நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன். நீ கவலைப்படாம முன்னேறிப்போ, முன்னேறிப்போன்னு சொல்லப்போது. செவ்வாய் அதிக வலிமையோடு இருக்கிறார். எதை குறித்துமே மேசராசிக்காரங்க கவலைப்பட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரி ஓகே. எந்த டே எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்டின்னா 1, 3, 5, 7, 11, 16 இந்த தேதிகள் எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சகாயத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த நேரத்தில நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே ஒரு மாரியான சக்சஸ மட்டும் தான் உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கும். இந்த சந்திராஷ்டமம் கூட பெருசா மேசராசிக்காரங்கள அஃபெக்ட் பண்ண போறதில்லங்க. ஏன்னா குருவோட பார்வை கிடைச்சிரும். அதனால சந்திராஷ்டம நாள் கூட மேசராசிக்காரங்களுக்கு ஒண்ணும் பெருசா அஃபெக்ட் பண்ணல. இந்த மார்ச் மாச பலன்ல இந்த 12 ராசிக்காரங்கள்லயும் எந்த ராசிக்கு ஓகேவா இருக்கு, சூப்பரா இருக்குன்னா, சத்தியமா மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. மத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே அங்கங்க செக் வைக்க பிளானட் ரெடியா தான் இருக்கு. மேஷராசிக்காரர்கள் இந்த நேரத்தை முறையாக, சரியாக, கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நெறையா பேருக்கு யானை பார்ப்பதற்கான யோகம் கிரியேட் ஆக போகுது. யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நேரம் கிரியேட் ஆக போகுது. நெறையா பேரு வந்து உங்க வீட்ட தேடி உங்க பிரசாதம் வரப்போகுது. நான் சொன்ன மாரி குலதெய்வ அருள் அப்படின்றது கிடைக்க போகுது.